Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ரெசிபினா வெல்லம் கோகனட் ஸ்வீட். எங்க வீட்டு பாப்பா என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இட்லி அரிசி 1 கப் எடுத்திருக்கேன். வெல்லம் அதுவும் 1 கப் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. கோகனட் ஒரு மூடி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இட்லி அரிசியை அரைச்சிக்கலாம். நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொரன்னு இருக்கிற ஸ்டேஜில் நம்ம கோகனட்டை ஆட் பண்ணிடலாம். அது நல்லா அரைக்கும் போதே நம்ம ஒரு கடாயில் 1 கப் வெல்லம், அதே கப்பில் தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா கரைய வச்சிடலாம். இதுக்கு நல்லா கரையணும், அப்படியே அந்த பாக்கு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் இதில் ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா கொதிச்சா போதும். வெல்லம் நல்லா கரையணுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. இப்போ இது தண்ணி பத்தலை அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம முறுக்கெல்லாம் பிழியும் இல்லைங்களா, அந்த அச்சு எடுத்துக்கோங்க. அந்த அச்சு எடுத்துக்கிட்டு சைடில் நான் இப்போ நெய் தடவிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா தேங்காய் எந்த இடத்துலையுமே நம்ம அமுக்கும் போதோ பிழியும் போதோ எந்த இடத்துலையுமே நிற்கக்கூடாது தேங்காய், அந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கிறோம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி முறுக்கு மாதிரி அதில் பிழிஞ்சு விடலாம். எங்கள் வீட்டில் இது ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட்டுங்க. ஸோ அது உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பாருங்கள் இப்போ இது நல்லா வெந்திருக்கு. இப்போ இது வெந்த ஸ்வீட்டை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போது இதே மாதிரி தாங்க நம்ம எல்லா பேட்சையுமே பிழிஞ்சு தனியாக எடுத்து வைக்க போகிறோம். அப்புறம் அந்த தண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்னான்னு புரியும் உங்களுக்கே. பாருங்கள் இப்போ செகண்ட் பேட்ச் பிழிய போகிறோம். பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை தண்ணி எவ்வளோ இறுகி இருக்குது அப்படின்னு பாருங்கள், ரொம்ப திக்காகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வேணுன்னா நடுவில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, மாவு அதிகமாக இருக்குது அப்படின்னா. அது வேகிறதுக்கு முன்னாடியே அது கிளறாதீங்க, அது உடஞ்சிரும், மாவாயிடும். அப்புறம் வெள்ளை தண்ணி சீக்கிரமாக கெட்டி கொடுத்துரும். பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இப்போ இதையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இது எல்லா ஸ்வீட்டுமே இப்போ இந்த லாஸ்ட் பேட்ச் போட்டோம் இல்லைங்களா, அது கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ரொம்பவே ஒரு யம்மியான ரெசிபிங்க. எங்கள் வீட்டில் ஒரு ஃபேவரட் ஸ்வீட். ஸோ உங்களுக்காக அந்த ஃபேவரட் ஸ்வீட்டை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. இப்போ எல்லாமே இது ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்புறமா பாருங்கள் எவ்வளோ அழகான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்வீட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷன்னு ஷாஷு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.